சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா அப்பதான் எல்லாருமே இந்த மருத்துவ முகாம்ல இருக்காங்க. ராஜாங்க இந்த பக்கம் பங்களாவுக்கு போயிட்டாரு. ராஜாங்கத்து கூடயே சித்ரா, ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி எல்லாம் போயிருதுங்க. இங்க பார்த்தா சேது கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ராட்சத வண்டு கூட்டம் அங்க உள்ள எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, என்னது இது, இப்படி பெரிய வண்டு கூட்டம்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு சேது பதற ஆரம்பிச்சிடுறாரு. ஒருத்தர் ஆமாங்கய்யா, இந்த வண்டு கூட்டம் இது சரியான விஷ வண்டு, இத கடிச்சிச்சு அப்படின்னா எல்லாரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்கய்யா, யாரும் இந்த இடத்துல இருக்க வேணாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த வண்டு எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. சேது தமிழுக்கு ஒரு பெரிய கம்பெனி எடுத்து கொடுத்து போத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் மோகனா எல்லாத்தையும் காப்பாத்திடுறாரு. அது போக அங்க இருந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த வண்டெல்லாம் விரட்டி அடிச்சிடுறாரு. தீய பார்த்ததுமே அந்த வண்டெல்லாம் வேற பக்கம் திசை மாதிரி போக ஆரம்பிச்சிருது. உடனே டாக்டர் கிட்ட, நீங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, நீங்க இருக்கிற இடத்துல எதையுமே கதவெல்லாம் திறந்து வைக்காதீங்க, கதவை பூட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பத்தா அப்பத்தாவையும் வண்டு கடிச்சிருது. அப்பத்தா அப்படியே மயக்கி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அத்தை, என்னத்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அப்பத்தா டாக்டர் சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம், இவங்களுக்கு மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றோம், நீங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேது கிட்ட சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்பத்தாவுக்கு துணையா அந்த டாக்டர் கூட இருந்துடுறாங்க. மோகனா அப்புறம் சேது, தமிழ் 3 பேர் மட்டும் இங்க வர்றாங்க. இங்க பார்த்தா ராஜாங்க வெளியே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ராட்சத வண்டு வந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சதும் ராஜாங்கத்தை தேடி அந்த கிராம மக்கள் எல்லாம் ஐயா, இந்த மாதிரி இங்க ஒரு ராட்சத வண்டு கூட்டம் வந்துகிட்டு இருக்கியா, ஊர் முழுக்க எல்லா மக்களையும் கடிச்சிருதியா, தயவு செஞ்சு நீங்க வெளியே வராதிங்கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, ஐயா அந்த வாசனை வருதியா, அந்த வாசனை வந்தாலே அந்த வண்டு கூட்டம் நம்மள நெருங்கிருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அங்கிட்ட இருந்து நிறைய வண்டுகள்லாம் பறந்து வர ஆரம்பிச்சிருது. எல்லாரையும் அங்க உள்ள எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. வீட்டுக்குள்ளலாம் போய் சாவித்திரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரி எல்லாரையும் தாறுமாறா கடிச்சு வச்சிருது. எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதுங்க. இங்கிட்ட பார்த்தா ராஜாங்கத்தையும் கடிச்சிருது. ராஜாங்க அப்படியே கை தாங்களா உள்ள சோஃபால உட்கார்ந்து மயங்குறாரு. அங்க உள்ள இந்த கிராம மக்கள் எல்லாம் அந்த வண்டு கடிக்க ஆரம்பிச்சது. அவங்களும் கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ராஜாங்கமும் கீழே விழுந்து கிடக்காரு. சேது வர்றாரு. அவர் கையில தீப்பந்தத்தை வச்சு அந்த வண்டெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு உள்ள வர்றாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அந்த வண்டு எங்களெல்லாம் கடிச்சிருச்சுப்பா சேது அப்படின்னு ராஜாங்க சொல்லவும், உடனே தமிழ் இத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ராஜாங்க அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு. மோகனா எங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அத்த ஒரு நிமிஷத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க கையில வச்சிருந்த மருந்து எடுத்து ராஜாங்கத்துக்கெல்லாம் போட்டு விடுறாங்க. ஊசி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க எல்லாத்துக்குமே அந்த மருந்து குடுக்கறாங்க. எல்லாரும் அப்போ கண் முழிச்சு பாக்குறாங்க. ஐயோ, இந்த இடத்த விட்டு நம்ம உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாம் சாவித்திரி எல்லாம் பதற ஆரம்பிச்சது. இரு ஈஸ்வரி, என்ன எதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் போய் இந்த மருந்து வேலை செய்யற வரையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் இங்க ரூம்ல போய் படுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தா தமிழ் இந்த வண்டெல்லாம் இங்க வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 4-5 பேர் கத்தியும் கையுமா வர்றானுங்க. வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. சேது அப்பத்தாவை கூட்டிட்டு வர்றதுக்காக அங்க இருந்து திரும்பவும் மருத்துவ முகாமுக்கு போறாரு.